எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. எண்களின் மூலம் பல யதார்த்தங்களை எளிமையாக சொல்லியும் ஏற்றங்களை தரும் எண்கள் வழிகளை மிக அழகான தமிழ் பேச்சால் சரவெடியாக வெடித்து சொல்பவர் நம் நிகழ்வில் தொடர்ந்து பயணிக்கும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி சக்திவேலு ஐயா அவர்களை 12 ராசிகளுக்கும் வீடு வாகனம் யோகம் தரும் எண்கள் இவைதானா என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. என ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி கொண்டு எனக்கு ஜோதிடம் அல்லாது சகல கலைகளையும் கற்றுத்தந்த அத்துணை குருமார்களின் பாதம் பணிந்து என்னை நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கும் காஞ்சி மகா பெரியவா அவர்களின் முழு அனுகிரகம் பெற்ற எனது மானசீக குருநாதர் ராஜசேகர ஐயா அவர்களின் திருப்பாதம் பணிந்து என்னாலும் எங்களுக்கு நல்லாதரவு தந்து கொண்டிருக்கும் ராஜநிலை டிவி சொந்தங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ராஜநிலை மேலாளர் திரு மெய்யரசன் அவர்களுக்கும் மலையரசி அவர்களுக்கும் கௌசிகா சகோதரி அவர்களுக்கும் இத்தருணத்தில் முதற்கண் காலை வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஏன் இந்த கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா, குரு இல்லாமல் எந்த ஒரு வித்தையும் பலிக்காது. ஸோ குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை என்பார்கள். அதுபோல எங்கள் குருநாதர் இன்று எண்ணற்ற மாணவர்களை உருவாக்கி கொண்டு ராஜநிலை துறையில் ஒரு அற்புத சகாப்தம் படைத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் மாணவர்களாகிய எங்களுக்கு தொடர் மேடைகள் தந்தும் வாய்ப்புகள் தந்தும் இந்த நிகழ்வினை அலங்கரிக்க செய்வது எங்களுக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைக்கிறது. அதே சமயம் இந்த துறையை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கும் இம்மேடை காத்து கொண்டிருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, நன்றி மறப்பது நன்றல்லது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒரு குருவிடம் கற்ற கல்வியை தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக கற்றுக்கொண்டு அதன் மூலம் பொருளீட்டக்கூடிய ஒரு துறையை நாம் இந்த ஜோதிட துறையில் சந்திக்கிறோம். அவ்வகையிலே குருவிடம் கற்றுக்கொண்டு குருவையே பலரும் குற்றம் சொல்லும் ஒரு வழக்கம் இன்று பெருகி வருகிறது. இது குரு துரோகம் என்றே சொல்லலாம். சரிங்களா? அந்த வகையில் எந்த ஒரு மாணவரும் குருவின் துரோகத்திற்கோ குருவின் சாபத்திற்கோ ஆளாக வேண்டாம் என்று கூறிக்கொண்டு, இந்த 27வது கருத்தரங்கில் இதுக்கு அர்த்தம் சிலருக்கு புரியும், எல்லோருக்கும் புரியணுங்கிறதுக்காக இந்த தகவலை கொடுக்குறேங்க. அதனால தான் சொல்கிறேன். 27வது கருத்தரங்கில் எனக்கு தொடர் வாய்ப்பு தந்து மாதாந்திர கருத்தரங்கில் வாய்ப்பு தந்த குருநாதர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு நான் பேச எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு 12 ராசிகளுக்கும் வாகன எண்கள் வீடு நிம்மதி தரும் எண்கள் இவைதானா அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கோம். முதல்ல இந்த வாகன எண்கள்னு பேசும் பொழுது ஒரு உதாரண கதை சொல்லிடலாம். தெய்வங்கள் தொடங்கி நவகிரகங்கள் உட்பட நாம் வணங்கக்கூடிய அத்துணை தெய்வங்களுக்கும் வாகனங்கள் உண்டு. உதாரணத்துக்கு எப்பவுமே நவகிரக வழிபாடு, நம்ம ஜோதிடர்கள் அனைவருமே நவகிரகங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜோதிடம் இருக்குது, பஞ்சபூதங்களை பேஸ் பண்ணி இருக்கு. அந்த வகையில் நவகிரகங்களுக்கு அதிபதி ராஜா சூரியன், அவருடைய வாகனம் 7 குதிரை. சரிங்களா? அதுபோல முருகப்பெருமான் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, அவருடைய வாகனம் மயில் வாகனம். சரிங்களா? முருகப்பெருமானுக்கு. சிவபெருமானுக்கு நந்தியம்பெருமான்னு சொல்லுவோம். அதே போல் ஐயப்பனுக்கு புலி வாகனம், அம்மனுக்கு சிம்ம வாகனம், கால பைரவருக்கு பைரவர் வாகனம். நம்ம ஒரு
அது வேற நம்ம பேரால சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாதுங்க. காலத்தை வென்றதாலும் காலுக்கு அடியில் காவலாக நின்றதாலும் அவருக்கு பெயர் கால பைரவர் என்றானது என்று நான் கருதுகிறேன். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை காட்டிலும் ஒருவருக்கான புரிதல் அப்படி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மனிதனும் ஒரு வண்டி, வாகனம், வீடு, நிம்மதி இதை தேடி நாய் போல அலைகிறோம். ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் இது கனவா இருக்கும், லட்சியமா இருக்கும். இதை அடைவதற்காக நாம் படும் அல்லல் என்பது பெரும் துயரத்தை சொல்லும். எல்லோருக்கும் இந்த வாகனம், வீடு, நிம்மதி கிடைத்து விடுகிறதா என்றால் நிச்சயம் பெரும்பாலும் கிடைப்பதில்லை என்றே சொல்லலாம். ஒரு சிலருக்கே அந்த பாக்கியம் உண்டு. படிப்படியாக சொல்லுவோம். பண்டைய காலத்தில் அத்தியாவசிய தேவைகளில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது 3க்கு தான் முதன்மையான முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இன்று வாகனம் என்ற 4வதும், கைபேசி என்ற செல்போன் 5வது தேவையாகவும் அத்தியாவசிய தேவையில் இணைந்து விட்டது. புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும், இது கால பரிணாம வளர்ச்சி. நிச்சயம் இந்த 5ம் இல்லாத மனிதன் தன்னறிவு பெறாத மனிதனாகவே சமுதாயத்தில் கருதப்படுகிறார். கடன் வாங்கினாலும் ஒரு வண்டி வாங்கிடணும், கடன் வாங்கினாலும் ஒரு வீடு கட்டிடணும், இஎம்ஐ போட்டாச்சு ஒரு செல்போன் வாங்கிடணும். இது இன்னைக்கு ஒரு பெரிய மோகமாயிடுச்சு, தேவையாகவும் மாறிடுச்சு. சரிங்களா? அந்த அடிப்படையில் நாம் எடுக்கக்கூடிய தலைப்புக்கு தொடர்புடைய வாகனம் அப்படின்றதால இந்த விஷயத்தை எடுத்துட்டோம். இந்த ஆண்டு பராபவ ஆண்டு ராஜா குரு. பராபவ ஆண்டினுடைய ராஜா குரு பகவான். அவருடைய வாகனம் குதிரை மீது இந்த வருடம் இந்த சித்திரை புத்தாண்டு பிறந்திருக்கிறது. நாம் பாரம்பரியத்தையும் தொடர்பு படுத்தியாக வேண்டும். ஏனென்றால் நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள் பாரம்பரியத்தில் முக்கியத்துவம். அதே சமயம் எண் கணிதம் என்று சொல்லக்கூடிய கிரக அடிப்படையில் கிரகங்களை நாம் ஒப்பிட்டு தான் பேசியாக வேண்டும். அந்த அடிப்படையிலே மந்திரி செவ்வாயாகவும், இந்த மந்திரிக்குரிய வாகனம் யானையாகவும், சேனாதிபதி சந்திரன் ஆகவும், அவருக்கு வாகனம் பசுவாகவும் இவ்வாண்டு பிறந்திருக்கிறது. பஞ்சாங்கம் வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு இது இன்ட்ரோவாக இருக்கட்டும். நிச்சயம் இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை திருப்பு முனைகள் நடக்கும் ஆண்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். ஏன் இந்த வாகனத்தை டச் பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் வாகனம் இன்றியமையாத ஒரு சூட்சுமம். சரிங்களா? எல்லா இடத்துக்கும் நினைச்ச நேரத்துக்கு போகிறதுக்கும் சரி, நம்முடைய வசதி வாய்ப்புக்கும் சரி, நம்முடைய பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் வாகனங்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் சைக்கிளில் பயணப்பட்டோம், ஒரு காலத்தில் நம்ம நார்மல் டிவிஎஸ் 50 இதில் போனோம். ராஜ்தூத் ரொம்ப ஃபேமஸான வண்டி, ஸ்வேகா, எம்ஐடி, இப்படி படிப்படியாக வளர்ச்சி இருந்து இன்று இன்னைக்கு எல்லாருமே ரோல்ஸ் ராய்ஸில் போக ஆசைப்படுறோம். சரிங்களா? எல்லோருடைய கனவும் ஆடி காராகவும் பென்ஸாகவும் ரோல்ஸ் ராய்ஸாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இங்கே என்ன வேலை செய்யும் அப்படின்னா, சுக்கிரன் பலமானவர்களுக்கு சொகுசு கார் அமையும். சரிங்களா? இங்கே ஒரு விஷயம் சொல்லலாம். பழைய வாகனம் வாங்குபவர்கள் சனீஸ்வர பகவானுடைய அதிகம் கொண்டவர்களாகவும், அல்லது சனீஸ்வர பகவானுடைய நின்ற இடம் அவர் ஜாதகத்தில் சரியில்லாத இடத்திலும் இருப்பவர்களுக்கு பழைய வாகனம் அமையும். சரிங்களா? சுக்கிரன் வலுத்திருந்தாலோ, சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தாலோ அவர்களுக்கு சொகுசு காரு மற்றும் சொகுசு வீடு, பங்களா அமையும். சரிங்களா? ஏன் இத்தனை நாள் இல்லாமல் இதெல்லாம் பற்றி கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, கிரகங்களுக்கும் எண்களுக்கும் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இதை தான் கொடுப்பினை ஜாதகம்னு சொல்லுவாங்க. அப்படிங்க, மனிதனாக பிறப்பது வரம் என்றால் கூன் குருடு செவிடியின்றி பிறப்பது நல்வரம். அதுபோல நல்ல வீடு, நல்ல வாகனம், நிம்மதியான வாழ்க்கை அமைவது மிகப்பெரிய நல்வரமாக நான் கருதுகிறேன். இது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்திலையும், ராஜநிலை எண்களால் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ராஜாவாக இந்த ஆண்டு வரக்கூடிய குரு பகவான் போல உங்களுக்கும் செல்வமழை பொழிய வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலும் இந்த தலைப்பை உங்கள் முன்பு எடுத்துரைக்கிறேன். ரைட்.
அத்தியாவசிய தேவைகளில் துவங்கி ஆடம்பர சொகுசு பயணங்கள் வரை சுற்றுலா பயணம் உட்பட அனைத்திற்கும் வாகனம் தேவை. சரிங்களா? பழங்காலத்தில் நம்ம மாட்டு வண்டி, சேரட் வண்டியில் தொடங்கி குதிரை வண்டி இப்படி படிப்படியாக வளர்ந்துருந்தாலும் கூட இன்று கால பரிமாற்றம். ஒரு காலத்தில் அம்பாசிடர் வண்டி, கார் ஓஹோன்னு இருந்தது. அதே போல் எம்ஐடி இதெல்லாம் ரொம்ப பிரபல்யமாக இருந்தது. இன்றைக்கி பல வகையான சொகுசு வாகனங்கள். டூ வீலரில் எடுத்துட்டோன்னா எத்தனை பிராண்ட் இருக்குன்னே தெரியல. நம்ம வெறுமனே பேர் மட்டும் சொல்லலாம். அதுவும் இப்போ இவி வெஹிக்கிளில் கண்ணை கவரும் வகையில் பல வர்ணங்களில் பல வடிவமைப்புகளில் அற்புதமான வாகனங்கள் நாளும் சாலைகளை அலங்கரித்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இது காலத்தின் பரிமாணம். இங்கே ஒரே ஒரு விஷயத்த சொல்லலாம். கோகிரீன் அப்படிங்கிற அடிப்படையில் மாசில்லா உலகம், மாசில்லா நாடு, அந்த அடிப்படையில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிட்டு வருது. பொருளாதாரத்தில் எரிபொருள் தட்டுப்பாடுக்கேற்பவும் கால பரிமாணத்துக்கேற்றவும் சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய வாகனங்களும் அல்லது சார்ஜபிள் பேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ஜபிள் வெஹிக்கிள்ஸ், இவி வெஹிக்கிள்ஸும் ரொம்ப அசுர வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய வடிவமைப்புகள் ரொம்ப 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 அழகாக கண்ணை கவரும் வகையில் இருக்குது. சரி, ஓகே. அடுத்ததாக கார் மாடல் எடுத்துட்டாலும் ஒரே பிராண்டு. உதாரணத்துக்கு டாட்டா பிராண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதே பிராண்டை 5 வருஷத்துக்கு மேலே அதை ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஏன்னா அடுத்த அட்வான்டேஜ் மாடல் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அல்லது மக்கள் விரும்பி மாற்று நிறுவனங்களுக்கு செல்லாமல் நம்முடைய நிறுவனத்திலே வாகனங்களை வாங்க வேண்டும், அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் அல்லது தோற்றத்தில் மாற்றம் செய்து மக்களை கவர வேண்டும் என்ற நோக்கில் பல வகையான வாகனங்கள் இன்று ஒரு மாதத்துக்கு இத்தனை மாடல் தான் டெலிவரி ஆகுது, இத்தனை மாடல் தான் புதுசாக ரீச் ஆகுதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதமாக இன்றைக்கி ஒவ்வொரு நிறுவனமும் போட்டி போட்டு பல மாடல்களில் கார்ஸ்களை கொடுத்துட்ருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து வீடு. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு தனி மனிதனாக காட்டுவாசிகளாக துவங்கி வயல்வெளிகளில் தனி வீடு கட்டி பண்ணை இல்லமாக வாழ்ந்த நாம் இன்று அபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் அடுக்கி வைக்கப்பட்ட பொருட்கள் போல நசுக்கப்பட்டு சுதந்திரம் இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுவும் கால பரிமாற்றமே. ஆனாலும் ரொம்ப பிராண்டாக, நான் எந்த பிராண்டுக்கு லான்ச் பண்ண விரும்பல, பட் கேஷா கிராண்டு இந்த மாதிரி ஒரு சில பிராண்டட் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறுவனங்கள் எல்லா வசதிகளையும் கொடுத்து ஒரு ஹைடெக் மாடர்ன் டெக்னாலஜிங்கிற பேரில் ஒரே இடத்துல பல ஆயிரக்கணக்கான நபர்களை அடுக்கி வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய அளவு சுதந்திரமற்ற தன்மை. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு பணம் நோக்கமாயிடுச்சு. ஆனால் வாழ்க்கையுடைய சுதந்திரம் என்ன, இயற்கையுடைய சாரம்சம் என்ன, நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நோக்கம் மாறி இன்னைக்கு வசதி வாய்ப்புக்காகவும் மட்டுமே மாறக்கூடிய அமைப்பில் வீடுகளை அமைச்சுக்கிட்டோம். பழங்காலத்தில் சொல்லுவாங்க, எலி வலையானாலும் தனி வலை வேண்டும். ரொம்ப அற்புதமான ஒரு பழமொழி. அப்போது ஒரு எலியா பிறந்தாலும் கூட அதுக்கு தனியாக வலை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் தனி வீடு வேண்டும் என்பது தவறல்ல, இது சாத்தியம், அனைவருக்கும் தேவைதான். அதனால தான் இன்னைக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் காலி மனையாகவும் வீடுகளாகவும் இந்த மண்ணை மறைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு புறம் வேதனை என்றாலும் மறுபுறம் தேவையின் அடிப்படையில் இன்றைய விளைநிலங்கள் அழிக்கப்பட்டு காலி மனைகளாகவும் வீட்டு மனைகளாகவும் விற்பனைக்காக இருக்கக்கூடிய சேல்ஸ் பில்டிங் போட்டு விற்கக்கூடிய இடங்களாகவும் இன்று பூமி மேலே ஒரு போர்வையை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். பட் இது நம்முடைய சுயநலத்துக்காக இயற்கை எண்ணெயை சீரழிக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொருத்தருடைய தேவைங்கிற அடிப்படையில் பயன்படுத்திக்கிட்டு வரோம். அதே வகையில் கனவு இல்லம். ஒவ்வொருத்தருக்கும் வாகனம் என்பது கனவு, ஒவ்வொருவருக்கும் இல்லம் என்பது கனவு. இப்போ இந்த வீடு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வீடு அமைகிறதும் கூட அதற்கு நிகரான வரமே. எல்லோரும் வீடு கட்டுவது என்பது, எல்லோருக்கும் தனி வீடு என்பது சாத்தியமா என்றால் நிச்சயம் பலருக்கும் சாத்தியமற்ற தன்மையாகவே இருக்கிறது. இந்த ஆசை அடிப்படையிலும் தேவை அடிப்படையிலும் தன் சக்திக்கு மீறி பொருளாதாரத்தை கடனாக பெற்று வீடுகளை கட்டி அதன் மூலம் பெரும் கடன் சுமையில் ஆளாகிறார்கள். நிறைய பேர் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம், இதை இறுதியாக சொல்லணும்னு நினச்சேன், பட் முன்னாடியே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டராக சொல்லிடுறேன்.
நம்முடைய வசதி வாய்ப்பை மீறி நாம் ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டுறோம், அல்லது நம் சக்திக்கு மீறிய பொருளாதாரத்தில் ஒரு வீடை வாங்குகிறோம் அப்படின்னா நிச்சயம் இதற்கு வங்கிகளிடத்திலோ அல்லது தனியார் நபரிடத்திலோ பெரும் அளவு கடன்களை வாங்கி ஒரு இல்லத்தை உருவாக்குகிறோம். பட் அங்கே தூங்குற நேரம் ரொம்ப குறைவு. ஒரு பெரிய கனவோட லட்சியத்தோட ஒரு வீடை பார்த்து பார்த்து செய்வோம். ஆனால் நாம் பட்ட கடன் நம் நிம்மதியை, தூக்கத்தை இழக்கச் செய்கிறது என்பதை பலரும் நினைக்க மறுக்கிறோம். சரிங்களா? அந்த வகையில் விரலுக்கேற்ற வீக்கம், இதுதான் ரொம்ப சிம்பிள் லாஜிக். எல்லோரும் ஆசைப்படுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. அளவுக்கு மீறிய பேராசை உங்களுடைய நிம்மதியை கெடுத்துவிடும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. சுமக்கக்கூடிய அளவிலே உங்கள் சுமை, பொருளாதார சுமை இருக்க வேண்டும். இல்லையேல் அழகான வீடு இருக்கும், ஆடம்பரமாக கட்டில் இருக்கும், அற்புதமாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சோபா இருக்கும். ஆனால் மனசுக்குள்ள நிம்மதியும் படுத்தா தூக்கமும் வராதுங்கிறத உணர்ந்தவங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு அகலக்கால் வைக்காதீங்க. அவர் கையில் இறைவன் படைத்து கொடுத்துருக்காரு, இதுதான் அழகுன்னு சொல்லி ஒரு ஜான் வயிறுக்கு மேலே இங்கே ஒன்றும் கிடையாது. எவ்வளோ இருந்தாலும் ஒவ்வொருக்கும் அளவு அவ்வளோதான். அப்போ சாப்பாடு எவ்வளோ அளவு, அது போல் ஆடம்பர தேவையோட அளவும் இருக்கணும். பட் உங்களுடைய ஆசையை குறைக்கும் வகையில் நான் சொல்லவில்லை. ஆனால் உங்கள் நிம்மதியை இழந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு முன்னெச்சரிக்கையாக உங்களுக்கு நான் அறிவுரையாக வழங்குகிறேன். முயற்சி வேண்டாம் என்று சொல்லவில்லை. பெருமுயற்சி செய்து பேராபத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்ற நோக்கத்தில் இந்த நல்ல கருத்தை பதிவு செய்கிறேன். சரிங்களா? ஏன்னா பல நபர்கள் எனக்கு தெரிந்து, நான் உட்பட எப்போவுமே எதையுமே வெளிப்படையாக ஒத்துக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். அந்த வகையில் எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும். 10க்கு 10 ரூமில் இருந்த ஒரு நபருக்கு, சரிங்களா, ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக ஒரு 50க்கு 40 எந்த அளவில் ஒரு பெருசாக வீடு கட்டணும், அல்லது ஒரு 20 சதுரத்தில் வீடு கட்டணும், எல்லாருக்கும் ஒரு பெட்ரூம் இருக்கணும், இப்படி ஆசைப்படுவது மனிதனுடைய ஒரு அடிப்படை விஷயம். ஆனால் அப்படி கட்டிட்டு அதனால கடன்ல மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது நான் அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு கணம் தோணும். அந்த வலி வேதனை யாருக்கும் வரக்கூடாது என்பதற்காக இந்த அறிவுறுத்தலை சொல்றேன். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. பேராசை பெருநஷ்டம். அதைவிட நிம்மதியற்ற வாழ்க்கை மனிதர்கள் நாம் போயிட்டு அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டாம். இது உங்களுடைய எச்சரிக்கைக்காக சொல்கிறேன். எல்லோருக்கும் நல்ல வீடு அமையணும், எல்லோருக்கும் நல்ல வாகனம் அமையணும். ஆனால் எல்லோரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கருத்தை சொல்கிறேன். ஏன்னா பேங்கிங் செக்டரில் போனோம் அப்படின்னா சேலரி 1 லட்ச ரூபா இருக்குது. சமீபத்தில் எனது அருமை நண்பர், நிச்சயம் அவரும் இந்த காணொளியை பார்ப்பார், தொழில் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் கடன் பட்டார். அழகாக பார்த்து கட்டின வீடு, அந்த வீடை கொண்டு போய் பேங்க்கில் ஃப்ளெட்ஜ் பண்ணுறாரு ஹவுசிங் லோனுக்காக. அந்த வீடு ஃப்ளெட்ஜ் பண்ண நாள் முதல் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, என்னால் என் வீட்டில் பழையபடி நிம்மதியாக இருக்க முடியலைங்க, என்னவோ வீடை மீட்ட முடியுமா அல்லது சூழ்நிலை இப்படியே போயிடுமா தெரியல, அன்றையிலிருந்து என் நிம்மதி போயிடுச்சு, நான் பார்த்து கட்டினேன் அப்படிங்கிற வார்த்தைகளை காதுபட நேராக பேசும்போது கேட்கும்போது அந்த வலி வேதனை, அவருக்குள்ள பயம் கலந்த வலி வேதனை இருப்பதை நான் கண்ணார கண்டேன். சரிங்களா? இதே போல் எனது இல்லமும் பெருசாக பண்ணிட்டு நான் சிரமத்தில் அனுபவித்தேன். இது சக்திக்கு மீறிய செயலாகவே கருதுகிறேன். ஸோ அவரவர் சக்திக்கு இதை செய்யுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடு அப்படின்னாலும் வாகனம் அப்படின்னு சொன்னாலும் கூட இது ஒவ்வொருவருக்கும் 4ஆம் பாவத்தை சொல்லும். ராசி அடிப்படையில் பாரம்பரியத்தில் 4ஆம் பாவத்தை சொல்லும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார் மற்றும் நிம்மதி, இதையெல்லாம் 4ஆம் பாவத்தை சொல்லும். ஓகே, அந்த அடிப்படையில் அவரவர் ஜாதகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீடு வாங்கவே முடியல, கட்டவே முடியல. வீடு ஒரு சிலருக்கு தான் கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும், ஒரு சிலர் கட்டிய வீடையே வாங்குவது சிறந்தது. இது அவரவர் ஜாதகத்துக்குள்ளே இருக்கும் இந்த ரகசியம். சரிங்களா? ஜோதிடர்களை அணுகி தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டணுமா அல்லது கட்டிய வீடு வாங்கணுமாங்கிற ரகசியம் தெரியாமல் போய் நீங்கள் சிரமத்தில் மாட்டிக்காதீங்க.
அதை விட தசாபுத்தி காலதேச வர்த்தமானம்னு சொல்லுவோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடு துவங்குறதும் அல்லது வீடு வாங்கிறதும் உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க ஒரு ஜோதிடர்கிட்ட ஆலோசனை கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சார், உங்களை பயம்புறுத்துறது என்னோட நோக்கம் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட வழியை உங்ககிட்ட சொல்லணுங்கிற எண்ணமும் இல்லை. ஆனால் யாரும் சிரமப்பட வேண்டாங்கிற நல்லெண்ணத்தில் இந்த கருத்தை நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது, இந்த வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் முழுமையாக கிடைத்த மனிதன் மட்டுமே நிம்மதி அடைகிறான் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த வீடுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கனவு இருக்கும். 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் வீடு, ஒரு பாட்டு வரும், ரொம்ப அற்புதமான பாடல். சரிங்களா? அப்போ அந்த வீட்டில் நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நமக்கேற்ற ரசனையில் வீடு கட்டணுங்கிறது தவறில்லை. ஆனால் எவ்வகையிலும் நம் நிம்மதியை சிதைக்காத வகையில் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற மீண்டும் ஒரு எச்சரிக்கையை உங்களிடத்தில் சொல்கிறேன். அப்போது அந்த அன்பான வீடு, நல்ல வீடு இருந்தால் மட்டும் போதாதுங்க, நிறைவான மனசு வேணுங்க. எப்படி? இறைவன் நமக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு படைத்தவருக்கு தெரியும். இங்கே ஒரு பாடல் அருமையாக சொல்லலாம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், மனசை பார்த்து தான் வாழ்வை மாற்றுவான். ரொம்ப அற்புதமான பாடல். ஏன் அப்படின்னா, படைச்சவருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணுன்ட்டு. ஆனால் நம்ம அவரை மதிக்காமல் நான் பெரிய ஆள், என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சக்திக்கு மீறிய செயலை செஞ்சு நம்ம போயிட்டு வருத்தப்படுறதும் சிரமப்படுறதும் நாமளாக அனுபவிக்க வேண்டாம் அப்படிங்கிற கோணத்தில் இந்த விஷயத்த சொல்கிறேன். பட் இறைவன் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்ல வீடு வண்டி வாகனம் உரிய தருணத்தில் வழங்குவார். நாம் கேட்க வேண்டிய இடம் இறைவன் இடத்திலே. அப்போ மனிதர்களிடத்துல கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த நல்ல வீடு வண்டி வாகனம் அமையறதுக்கெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் வேண்டும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் கோடிகளில் வீடு கட்டுறாங்க, பட் அந்த வீட்டில் ஒரு சில நாள் கூட வந்து தங்குறதில்ல. ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அப்படி பல கோடிகள் செலவு செய்து பார்த்து பார்த்து கட்டிய வீட்டில் நாம் இல்லாமல் போனால் அந்த வீட்டில் நிச்சயம் ஒரு ஆரோக்கியமான அதிர்வலைகள் இருக்காது என்பதை உங்களிடம் தெரியப்படுத்துகிறேன். எப்போ ஒரு நாள் கெஸ்ட்டாக வந்து போகிற வீட்டில் உங்களுக்கு அந்த உயிர்ப்பாற்றல் இருக்குமா அப்படின்னா நிச்சயம் இருக்காது. நீங்கள் நேசிக்க நேசிக்க சொல்லுவார்ல தனுசு, எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பழக பழக தான் பிடிக்கும், பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். சரிங்களா? அதுபோல் அந்த வீடு நம்மெல்லாம் நினைக்கிறோம் இதை சுவராக நினைக்கிறோம், ஆனால் அந்த சுவருக்கு நம் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய உயிர்ப்பாற்றல் உண்டு. இது புரியாதவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க விரும்பலை. உண்மையை உணர்ந்தவர்களுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த உயிர்ப்பாற்றல் இருக்குங்கிறது தெரியும். ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கும் அடிப்படை இந்த மெய்ஞான அறிவு உடையவர்களுக்கும் அந்த இடத்தோட சூழல் தெரியும். ஒரு இடத்துல உட்காந்தோம் அப்படின்னா நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஒரு இடத்துல உட்கார்ந்த உடனே எப்போ இங்கேருந்து எந்திரிச்சு போவோங்கிற அளவுக்கு இருக்கும். அப்போது அந்த வீடு எல்லாம் நல்ல உயிர்ப்போட்டம் உள்ள இடங்களில் பார்த்து அமைக்கணும். அதே போல் வீட்டுடைய அளவுகள் நல்ல ராஜநிலையில் சொல்லப்பட்ட எண்களாகவோ அறைகளையோ வீட்டுடைய அளவுகளையோ அமைத்து கொள்வதும் ஒரு சால சிறந்த விஷயம். சரி, இவர் என்னடா 12 ராசிக்கு எண்களை கொடுக்குறோன்ட்டு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், ஆனால் தேவையான விஷயம் அப்படிங்கிறதால தான் இந்த விஷயத்தை நான் கொடுத்தேன். நிச்சயம் நீங்கள் இதுபோல நல்ல வீடு மனை அமைய வேண்டுமானால் ஒவ்வொருவருக்கும் 12 ராசிகளுக்கும் ராசிகளுக்குரிய எண்களை தொகுத்து சொல்கிறேன். ராசி மட்டுமல்லாது லக்கணமும் ஒரு சேர, உதாரணத்துக்கு மேச ராசி மேச லக்கணமானால் நான் சொல்லக்கூடிய எண்கள் 100% பலனளிக்கும். லக்கணம் மாறும் பட்சத்தில் சிறு மாற்றங்கள் வரும் என்பதை முன்கூட்டியே தெரியப்படுத்துகிறேன். முதலில் காலபுருஷன் அடிப்படையில் முதல் ராசி, மொத்த ராசிகள் 12, அதில் முதல் ராசி மேச ராசி. மேசம் என்றால் மலைப்பகுதி, உயர்வான வாழ்க்கை, இதெல்லாம் சொல்லுவோம். தலைமை பண்பையும் சொல்லுவோம். அந்த வகையில் மேச ராசிக்காரர்கள் நல்ல வீடு வண்டி வாகனம் மற்றும் நிம்மதி பெற பயன்படுத்த வேண்டிய எண்கள் 08, 26, 14 மற்றும் 32. ஒவ்வொருவருக்கும் அவரவர் ராசிக்கு 4ஆம் பாவம் என்பது சுகபாவமாகவும் நிம்மதி பாவமாகவும் வீடு வண்டி வாகனத்தை தரக்கூடிய பாவமாகவும் கருதி இந்த எண்களை சொல்கிறேன்.
இதில் நட்சத்திர அடிப்படையிலும் சில மாற்றங்கள் உண்டு. இது ராசி அடிப்படையிலே சொல்லப்படக்கூடிய கருத்து. ஸோ இந்த விஷயத்த மைண்டில் எடுத்துக்கோங்க. இந்த தகவல் பொதுப்படையானது. பட் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நீங்கள் ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி மேலும் உங்களுக்கான சூட்சும எண்களை பெற்றுக்கொள்ளலாம். இது 12 ராசிகளை அடிப்படையில் பொதுப்படையாக சொல்லப்பட்ட தகவல். எபோவ் 80% இது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ ராசி அடிப்படையில். அடுத்ததா காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷபம். இங்கே சுக்கிரன் வீடு. அந்த ராசிக்குரிய ரிஷப ராசிக்குரிய வீடு வண்டி வாகனம் அமையக்கூடிய எண்கள், அமைத்து கொள்ளக்கூடிய எண்கள் 52, 42 மற்றும் 51. இந்த எண்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை தரும். எனக்கு வீடு வாங்க முடியல, வீடு கட்ட முடியல அப்படிங்கிறவங்க இந்த எண்களை தினசரி இடது கையில் சுக்கிரமேட்டில் எழுதி வந்தாலும் உங்களுக்கான வீடு வண்டி வாகனம் மற்றும் மன நிம்மதி கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது ராசி மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்குடைய வீடு வண்டி வாகனம் தரக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் 64. பாருங்க, இந்த மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன். ராஜ்யம் உண்டு அப்படிங்கிற எண் இந்த மிதுனத்துக்கு 64 அற்புதமாக அமையுது. அதே போல் 56 நன்மை உண்டு. அடுத்ததா 45 மற்றும் 54 இந்த எண்கள் மிதுன ராசிக்குரிய எண்களாக சொல்லப்படுகிறது. நிச்சயம் இவைகள் நற்பலன் தரும். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. இது கடகராசி. இதற்குரிய எண்கள் 72 மற்றும் 39. எல்லா ராசிக்கும் 3-4 நம்பர்ஸ் வரும். பட் கடகராசிக்கு மட்டும் 2 நம்பர் தான். ஸோ 72, 39 அதிர்ஷ்டமான எண்களாக வருது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்குரிய எண்கள் 66. பாருங்க, சிம்மம் சூரியன், அவரு ஆணுக்குரிய அங்கீகாரம் ராஜா. ஆனால் இங்கே 66 அப்படிங்கிற குருவுடைய எண் அற்புதமாக இங்கே மேட்ச் ஆகுது. சரிங்களா? 66, 41 மற்றும் 68 மிகப்பெரிய யோகசாலிகள் அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசிக்காரர்களை சொல்லலாம். ஏன் அப்படின்னா 66 சுகபோக வாழ்க்கையை சொல்லும், சுக்கிரனுடைய அருட்கடாட்சத்தை சொல்லும். அதே சமயம் 41 அற்புத கடாட்சம் உண்டு. இதில் வரக்கூடிய 68 தெய்வ கடாட்சம் உண்டு. ஸோ இது எல்லாமே ஒரு சேர பிறந்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள். ஸோ பேரதிர்ஷ்டம் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு வாகனம், வீடு மற்றும் மன நிம்மதி அடைய பயன்படுத்த வேண்டிய எண்கள் 73. சார், இந்த 73 சொல்லும்போது ஒரு தகவல் சொல்லணும் சார். இது ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லிடுறேன். 73, 87, 97, 88 மற்றும் 79. இங்கேயும் பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கன்னிராசிக்காரருக்கு கிடைக்கும். பல கன்னிராசிக்காரர்கள் வீடு கட்ட முடியாமல் சிரமப்பட்டிருந்தாலும் பெரிய பெரிய பங்களா வச்சுருக்கோங்க. குறைஞ்சபட்சம் 20 சதுரம், 30 சதுரம், 40 சதுரத்தில் பெரிய மாட மாளிகை போல், அரண்மனை போல் வீடு கட்டுறவங்கெல்லாம் இந்த கண்ணியில் இருக்காங்க. அதே போல் நிறைய வாகன சேர்க்கை கொடுக்கக்கூடிய எண்ணும் இங்கே தான் இருக்குது. ஏன்னா ராஜநிலையில் சொல்லப்பட்ட அதிசக்தி வாய்ந்த அற்புத எண் 88, கப்பல் வியாபாரம்னு சொல்லக்கூடிய எண் 97, பிரபல செல்வாக்கு செல்வந்தராக்கக்கூடிய எண் 79, வீடுகள் கட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய எண் 87, வாகனங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை பெற்றுத்தரக்கூடிய எண் 73. இவையாவும் ஒரு சேர பெற்ற ராசி கன்னிராசி. மிகப்பெரிய பாக்கியசாலிகள் பட்டியலில் இந்த கன்னிராசியை சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் 73 பற்றி சொல்ல வந்தேங்க. இந்த 73 மிகப்பெரிய அளவில் வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்குது. 73 இருக்கும் இடத்திலும் 79 வாகன எண் இருக்கும் இடத்திலும் நிச்சயம் ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் இருக்கும். இந்த 73ஆம் நம்பர் டோர் நம்பர் இருக்கவங்களுக்கு பாருங்கள், நிச்சயம் இன்னொரு வீடு அமையும். ஏன்னா இன்னொரு வகையிலையும் சொல்லலாம், இந்த கன்னி வீடு புதனுடைய வீடு, இரட்டைத்தன்மை, இதோடைய துணை இன்னொன்று வீடு அமைஞ்சிரும். சரிங்களா? அதே போல் 87 பல வீடுகள் கட்டி வாடகை வருமானம் வாங்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் பல பேருக்கு இது பொருந்தும். சார், நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், பெரிய அளவில் எனக்கு
ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடைக்கிது, நான் ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் அந்த 97 வாகன எண் பயன்படுத்தக்கூடியவங்கள அல்லது அந்த வீட்டோட டோர் நம்பர் 97 இருக்கவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது, தந்திருக்கு. சரிங்களா? அதே போல் 88. ஸோ டோர் நம்பரே 88 வருது, வாகன நம்பரே 88 வருதுன்னா அவங்க தான் நிச்சயம் பாக்கியசாலி. இது எல்லாமும் கன்னி ராசிக்கு பொருந்தக்கூடிய அமைப்பு. அடுத்தது காலபுருஷனுக்கு 7வது ராசி துலாம். ஸோ இவங்கெல்லாம் தராசு நம்ம சின்னமாக சொல்லுவோம். ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் எதையும் எடை போட்டு செய்யக்கூடிய மனிதர்கள், மற்றவர்களை அற்புதமாக கணிக்கக்கூடிய நுட்பம் இருக்கும். நன்மை தீமை எதுவானாலும் முன்கூட்டியே ஆராய்வாங்க. துல்லியமாக ஒருவரை பற்றிய புரிதலை முன்கூட்டியே உணரக்கூடிய நபர்கள் இந்த துலாம். ஸோ இவர்களுக்கு அற்புதமான யோகம் தரும் எண் 90, 92, 74. இந்த எண்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தரும் எண்ணாக, வீடு, வண்டி, வாகனம் மற்றும் மன நிம்மதி தரும் எண்ணாக அமைகிறது. அடுத்தது விருச்சிகம். இது காலபுருஷனுக்கு 8வது வீடு. ஸோ இங்கே தான் பெரிய ரகசியமே. சரிங்களா? இந்த இது 99, 85, 84 மற்றும் 93 விருச்சிக ராசிக்காரர்களுக்குரிய அதிர்ஷ்ட எண்கள். 99, 85, 84, 93. இந்த 99 ராஜ்யத்தை தரக்கூடிய எண் தான். ஸோ இதுவும் ஒரு சுப்பீரியர் நம்பரு. அடுத்து பாருங்க, குபேர சம்பத்து தரக்கூடிய எண் 85 இந்த வீட்டுக்குரிய சொந்த எண்ணா அமையுது. சரிங்களா? அடுத்ததா 93. இதுவும் வாகன சேர்க்கை தரக்கூடிய, ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய எண். இதையாவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான எண்கள். இந்த எண்களை வீட்டுக்கு வெளியே எனக்கு இதெல்லாம் அமையல, என்னால் நல்ல வண்டி வாங்க முடியலனா உங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல விஷுவலில் பார்க்குற மாதிரியாச்சும் இந்த எண்கள், தனித்த எண்கள் மட்டும் எழுதுங்க. கூட்டு எண்கள் எழுதி நீங்களா தவறு பண்ணிக்காதீங்க. ஒரு ஸ்டிக்கர் போட்டு வீட்டில் வச்சுட்டு வாங்க. இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இது உங்களுடைய எண்ணம் ஈடேற உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். இதில் அவரவருக்கும் தனி எண் பொருந்தும் நட்சத்திர அடிப்படையில். பட் ஜென்ரலாக இந்த எண்கள் ஏதேனும் ஒரு எண்கள் நீங்கள் எழுதி வைக்கும்போது யோகத்தை கொடுக்கும். இது கூட்ட எண்ணும் சரியாக வரணும். நீங்கள் நாளையும் எழுதி வச்சுட்டு நாளைக்கு எனக்கு நல்லது நடக்கலன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா கூட்ட எண் ஒரு வேலையை செய்யும். அதனால் நமக்கு சொல்லப்படக்கூடிய எண்கள் தனித்த எண்கள். இதில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து எழுதி வைத்து பயன்படுத்தினாலும் யோகத்தை தரும். நான் தெளிவாக சொல்லிட்டேங்க. தவறை நீங்கள் பண்ணிட்டு திரும்ப எங்கள் மேலே குறை சொல்லாதீங்க. அடுத்தது தனுசு ராசி. 80 பூரண நன்மை உண்டு. அற்புதமான எண் 80, 89, 77 மற்றும் 95. ஸோ இது யாவும் சிறப்பான எண்கள், தனுசு ராசிக்கு நன்மை தரக்கூடிய எண்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி. மகரம் சிகரம் ஆளும் சொல்லுவாங்க, அந்த சிகரம் தொடும் சொல்லுவோம். அந்த வகையில் இந்த மகர ராசிக்குரிய அதி அற்புத எண் 16, 06, 33. ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரத்துடைய எண் 6 மற்றும் 33 ஒரு பெரிய பாக்கியம், சுக்கிரனுடைய அருட்கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய எண். இந்த மகர ராசிக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் 16 செல்வங்களை தரக்கூடிய எண் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய எண் 16 ஒரு அற்புத யோகத்தை தரக்கூடிய எண்ணாக மகர ராசிக்கு சொல்லலாம். அடுத்ததாக கும்பம். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்னதான் கருங்கல் சுமை தாங்கினாலும் கூட கோபுர கலசத்துக்கு மதிப்பு அதிகம். ஸோ அந்த கோபுர கலசம் கும்பம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதுபோல புகழ்மிக்க மனிதர்கள், மதிப்புமிக்க மாமனிதர்கள் வாழக்கூடிய ராசியாக இந்த கும்பராசி சொல்கிறோம். அதில் பல வகையில் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்கு தான் கிடைக்குது. திடீர் யோகம், மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த ராசிக்குரிய எண்கள் தான் அமையுது. 10 எண் 10, 02, 20 மற்றும் 29 இந்த எண்கள் கும்பராசிக்கு வீடு, வண்டி, வாகனம், நிம்மதி தரும் பேரதிர்ஷ்ட எண்கள். 10, 02, 20 மற்றும் 29. அடுத்ததா இறுதி ராசி. இது காலபுருஷனுக்கு 12வது ராசி, மோட்ச ராசின்னு சொல்லுவோம். இந்த ராசிக்குரிய அதிர்ஷ்ட எண் 04, 22 மற்றும் 12 இந்த எண்கள்
மீன ராசிக்கு பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள். ஸோ மேசத்தில் தொடங்கி மீனவர்களும் முடிச்சிட்டோம். ஸோ இந்த எண்கள் நிச்சயம் வீடு வண்டி வாகனத்தை தரும். இருப்பினும் ராசி லக்கணம் ஒன்றானால் இரட்டிப்பு பலன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராசியும் லக்கணமும் ஒன்றா வரவங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் இது வேலை செய்யும். பட் லக்கணம் மாறி வரும்போது கொஞ்சம் சதவீதம் குறையும். ஆனாலும் இந்த எண்கள் பலன் தரும், பலன் தரும், பலன் தரும். உறுதியை பயன்படுத்தலாம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்ற அரிய நோக்கில் எங்கள் ராஜநிலை ஜோதிடர்கள் தொடர்ந்து இது போன்ற பல அற்புத அரிய கருத்துக்களை அள்ளி வழங்கி கொண்டு இருக்கிறோம். வாடிக்கையாளர்களாக உங்கள் நலன் கருதி உங்கள் வாழ்வு மேம்பட கட்டணமில்லாமல் உங்களுக்கான விஷயங்களை எங்கள் ராஜநிலை தொலைக்காட்சி மற்றும் ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கங்களை பார்த்து அல்லது இது போன்ற கருத்தரங்குகளை பார்த்தாலே உங்களுக்கு தேவை பூர்த்தியாகும். என பல பேர் இன்னைக்கு வாகன எண்கள் மற்றும் செல்போன் எண்கள் நீங்களாகவே இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து தேர்ந்தெடுக்கிறீங்க. அது பாராட்டத்தக்கது. அதே சமயம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள யோகி கர்ணநாதன் எண்களை இணைக்க வேண்டும். இது தெரியாம நீங்களாவே எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னு சொல்றது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன்னா ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு மினிமம் 1 லட்ச ரூபாய், ஒரு கார் எடுக்கிறோன்னா 8 to 10 லட்ச ரூபாய் பேசிக் மாடல் நான் சொல்றது, சரிங்களா? இந்த லட்சங்களில் செலவு செய்து வாகனங்களையும் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஜோதிடர்களுக்கு கூடிய சில ஆயிரங்களுக்கு கணக்கு பார்த்து உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைத்து விடாதீர்கள், இழந்து விடாதீர்கள். நிச்சயம் இந்த எண்கள் மட்டுமல்லாது அவரவர் ஜாதகத்துக்குரிய யோகி கர்ணநாதன் எண்களையும் ராஜநிலை ஜோதிடர்கள் இணைத்து தருகிறோம். இதுவும் உங்கள் வெற்றி சதவீதத்தை பெருக்கி கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இப்போ வீடு வாங்கிட்டோம், வண்டி வாங்கிட்டோம், நிம்மதி எங்கே போனால் கிடைக்கும்? சில இடத்துலையும் வண்டி விற்கிறாங்க, எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல கட்டின வீடு விற்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நிம்மதி எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா, எத்துணை கோடி கொட்டி கொடுத்தாலும் நிம்மதி என்ற ஒன்றை மட்டும் நாமத்தான் வரவழைத்து கொள்ள முடியுமே தவிர நிம்மதியை தேடி பெற்றுவிட முடியும் என்று நினைத்தால் அது முற்றிலும் தவறானது, சரிங்களா? ஆசைகளை சுருக்கி தேவைகளை மட்டும் குறைத்து கொண்டு விரலுக்கேற்ற வீக்கம் என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான செலவினங்களையும் பொருளாதாரத்தையும் கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டால் நீங்களும் நிம்மதியாக வாழலாம். இறைவன் எதை கொடுத்தாரோ அதற்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். இறைவன் எதை தருகிறார்களோ அதைக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. முற்றிலும் மனிதர்களிடத்தில் பெரும் அனுபவம் இருக்கிறது. அவர்கள் கற்றுக் கொடுக்கும் பாடம் ஒவ்வொரு கணத்திலும் உங்களுக்கு ஒரு பெரும் வழியையும் கொடுக்கும், பெரும் வழிகாட்டுதலையும் கொடுக்கும். ஸோ நல்லது கொடுத்தாலும் நன்றி, அவங்க தீங்கு கொடுத்தாலும் நன்றி உணர்வோடு இருந்துக்கிட்டு, இந்த சமுதாயத்தில் மனிதர்களாகிய பிறந்த நாம் வாழ்வதற்கே பிறந்தோம், வீழ்வதற்கல்ல. நம்மளுடைய குறைகளை நிறைகளாக்கி கொள்ள ராஜநிலை ஜோதிடர்களை தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்வும் வளம் பெறட்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த நல்லதொரு தருணத்தில் தொடர் வாய்ப்பு தந்து கொண்டிருக்கும் எங்கள் குருநாதர் ராஜசேகர ஐயா அவர்களுக்கும், நாள்தோறும் எனது நிகழ்ச்சிகளை பார்த்து என்னிடம் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறும் அல்லது பலன் பெறக்கூடிய வாடிக்கையாளர்கள் அத்துணை பேருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகளையும், இந்த நிகழ்ச்சி வாயிலாக தொடர் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அத்துணை நேய பெருமக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். மயில் கொண்டு வளம் வருவோம், ராஜநிலை எண் கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். திருக்குறள் முன்வைத்து இறைவாகனத்தை எடுத்துரைத்து தமிழ் வார்த்தைகளை இனிமை வைத்து சொகுசு கார் வாகனம் யாருக்கு, எண்களை எப்படி வைக்க வேண்டும், இந்த எண்களை இப்படி வைத்தால் யோகம் வருகிறதா என மிக சிறப்பாக விளக்கி கூறிய ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி சக்திவேலு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை.